அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சண்டே இந்த வீடியோ நான் போட்டுட்டேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்சிடென்ட்டை பற்றி ஒரு ப்ரீஃப் நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். டாக்டர் மோபிதா தேவ்நாத் வந்து RG மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்ருக்காங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப டயர்டாக செமினார் ரூம்லேயே தூங்கிடுறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு இன்சார்ஜாக இருக்கிற அந்த வாட்ச்மேனாக வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து தூங்குறதை பார்த்துட்டு இவங்க மேலே ரேப் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். நம்மளாம் அது ஒரு ஆள் நினச்சிட்டு இருந்தோம். பட் மேலே கேஸ் போக போக இது ஒரு ஆள் இல்லை, 2 பேர் 3 பேர்னு கேஸ் வந்து எங்கெங்கேயோ ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா August 9th நடந்திருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் மீடியா கவர் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இன்சிடென்ட்டை. இன்ஸ்டா பேஜில் ஸ்டோரி வரும் போட்டிருந்தேன். கூடவே Q&A பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். உங்களோட தாட்ஸ், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை நீங்கள் தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண விஷயம், இல்லை நீங்கள் வந்து இது மாற்றலாம், இல்லை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு Q&A பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை ட்ரஸ்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரெஸ்பான்ஸை நான் வந்து 1 by 1 படிக்கிறேன். அண்ட் ஹியர்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அந்த மாதிரி பணனோட வெட்டி தூக்கில் போடணும். தூக்கு போடுறது பப்ளிக்கில் பண்ணணும். இன்னுங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறது தப்பே இல்லை. வெல் செட் ப்ரோ. கவர்மெண்ட் ஹேஸ் டு ஹேங் ஹிம் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஃபியூச்சர். கரெக்டு தான். ஆக்சுவலி இவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. இன்கேஸ் அவங்க மர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, டெத் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவன் வந்து மர்டர் பண்ணலை, வேறு ஜஸ்ட் ரேப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் சாப்பாடு போட்டு பொத்தி வளர்ப்பாங்க. திருப்பி அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வருவான். வந்ததுக்கப்புறம் திருப்பி எந்த பொண்ணை தொட மாட்டான்னு எந்த நிச்சயம்? வாய்ப்பே இல்லைங்க. டெத் சென்டென்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வர பெண்கள் சேஃபாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ரூல்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் க்ரைம் ரேட் கம்மியாகிட்டே இருக்கும். நீட் டு சேஞ்ச் ரூல்ஸ் ஈக்குவல் டு சவுதி. ஐ வில் ரிவால்ட் மைசெல்ஃப் அஸ் கிம் ஜாங் உன். தட்ஸ் த பாயிண்ட் ஐம் கமிங் டு சே. அவங்கெல்லாம் பொழந்துருவாங்க. அங்கே பனிஷ்மெண்ட்டு வந்து வேறு ஒரு எக்ஸ்டென்ட்டில் இருக்கும் பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கிறனால தான் அவங்க ஒரு தப்பு பண்ண மக்கள் பயப்படுறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஒருத்தன் பயப்படுறான். மீறி பண்ணால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நம்ம எல்லோரும் இங்கே கொண்டு வந்தோன்னா நம்ம கண்ட்ரி மாறும். இந்த ஹியூமனிட்டி, அவன் வந்து தப்பு பண்ணணும்னா ஒரு மனுஷன் தாங்க எல்லாம். இதெல்லாம் பார்க்க வேணாங்க. ஹியூமனிட்டியில் அதுக்கு மாதிரி தேவையே இல்லை. கொலை பண்ண வரவன் மட்டும் நான் ஹியூமனிட்டி பார்த்தா இவங்க கொலை பண்ணுறான் இல்லைல்ல. அப்புறம் நம்ம இதுக்குங்க திருப்பி அவனுக்கு ஹியூமனிட்டி காட்டணும். இந்த பனிஷ்மெண்ட் ஷுட் பி க்ரூவல் ஆஸ் தி க்ரைம். அவன் கமிட் பண்ண க்ரைம் அளவுக்கு அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் க்ரூவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அடுத்து இன்னொருத்தவன் வருவான் பாருங்கள் மேலே, அவனை மாதிரியே பயப்படுவான். நம்ம மாட்டுனா நம்ம காலி, நம்ம நரகத்தை பார்ப்போம். மாட்டுனா அந்த பயம் வரணும், அந்த நரக பயம் அவனுக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் சொசைட்டி சேஞ்ச் ஆகும். என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. Physical torture method. Acid attack, bamboo torture, vacuum, breathing, blinding with light, blood eagle, boiling, bone breaking, burning, alive, casting, even stove, Chinese water torture, cigarette burns, cock and ball torture, coffin torture, coming, fixing, pressing, cutting. I like your ideas, brother. உங்கள் ஐடியா நல்லா இருக்கு. பேரண்டிங் ஒழுங்காக இருந்தால் போகும் ப்ரோ. ஃபார் மோஸ்ட் பார்ட் இப்போ 80 to 90 பேரண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் வந்து திட்டி நம்மளை வளர்க்கும் போது நம்ம வளர்ந்தக்கப்புறம் தப்பு பண்ணுறோன்னா நம்மளுக்கு பயம் இருக்கும். அப்பா அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு. அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம தப்பை பண்ண மாட்டோம். ஏன்னா இது தப்பு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்புனா தான் நம்மளை அடிச்சிருக்காங்க, நம்மளோட ஒரு புரிதல் வந்துடும். அண்ட் ஐ எம் கிளாட் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த சில பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுக்குறேன் பையனை வந்து திட்டாமல் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு எங்கே தெரியுமா ரிஃப்ளெக்ட் ஆகும்? அவன் வந்து நம்ம தப்பு பண்ணால் நம்ம அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா? ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக இருக்கிற அப்பா அம்மா தானே, இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணால் என்ன கேட்க போகிறாங்கன்னு இருக்கும் போது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கொலை பண்ணிகிட்டே வந்து நின்னாலும் அவனுக்கு தான் நம்ம தோணும் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களான்னு தோணாது. அதாவது ஸ்போர்ட்டிவாக இருக்கிற அப்பா அம்மா தானே, என்ன சொல்ல போகிறாங்க, போய் சொல்லுவோம் தைரியமானு சொல்லிட்டு அவன் மேலும் தப்பு அதிகமாக பண்ண ஆரம்பிப்பான் அவன். அப்போ நீங்கள் அவனை திட்டுனா ஒரு இதுவும் மாறாது. அவனோட கோவம் வந்து உங்கள் மேலே திரும்பும். அண்ட் ஒரு பொண்ணு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த மெசேஜ் படித்து காட்டுறேன். கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஓகே, ஆனால் சேஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் ஷுட் டேக் திஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் தேர் ஓன். எல்லாரும் ஸ்டோரி போடுறாங்க, கமெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகே எல்லாம் ஓகே. ஆனால் எத்தனை பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜஸ்டிஸ் கிடைக்குது? செகண்ட் கொஸ்டின். ஐ லிட்டரலி டோன்ட் நோ வாட் டிஎன் போலீஸ் ஆர் டூயிங். இது தேர்ட் கொஸ்டின். உயிர் காப்பாத டாக்டருக்கு இந்த நிலைமைனா மற்ற கேர்ள்ஸ்க்கு என்ன நிலைமை? இது ஃபோர்த் கொஸ்டின். ஐ வுட் டிமாண்ட் ஃபார் இமீடியட் பனிஷ்மெண்ட் இன் பப்ளிக் வியூ. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன். கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் குட், நல்ல விஷயம் தான். ஆனால் சேஃப் டிரான்ஸ்போர்ட்டா? அதான் இல்லை. பஸ்ஸில் போகும்போது மிஸ்பிஹேவ் பண்ணுவான். ஆனால் அவன் கற்றுனா அவங்க மானம் பெருமே அவங்க பயப்படுறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கேர்ள்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வீட்டில் போய் சொன்னால் திட்டுவாங்களே, இது தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பயப்படாதீங்க, சொல்லுங்கள். அண்ட் பேரண்ட்ஸ், உங்களுக்கு இது விஷயம், உங்கள் பொண்ணு வந்து ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணுறான், ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறான்னா
உங்கள் பொண்ணை திட்டாதீங்க, பண்ணால் பார்த்தீங்கன்னா அவன் சட்டையை பிடிங்க, அவனை அடிங்க, அவனை வெட்டுங்க. உங்கள் பொண்ணை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு விக்டிம். உங்கள் பொண்ணு போய் அவனை அப்யூஸ் பண்ணல, அவன் உங்கள் பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வெளியே சொன்னால் மானம் போயிடும். அந்த ஈரவங்க இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு இதுவும் போகாது. இந்த பொண்ணை தான் தங்கச்சியா தான் ஃப்ரெண்டாக ஒருத்தன் மதிச்சானா அவன் உங்கள் பொண்ணை தப்பாக பார்க்க மாட்டான். உங்கள் பொண்ணுக்காக அவன் போய் அங்கே நிற்பான். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணை ஒருத்தன் தப்பாக பார்த்தானா அவன் மனுஷனே இல்லை. இது வந்து கேர்ள்ஸ் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, ஆல்ரெடி கேர்ள்ஸ் வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா செய்யணும், இது செய்யணும், அதை செய்யணும்னு. இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து வீட்டில் சொல்லும் போது இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகும். நீ ஏன் இந்த மாதிரி போன, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்ட, நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் இங்கே வந்த, எல்லா இதையும் கேட்பானுங்க. ஆனால் தப்பு பண்ண பையன் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருப்பான். அப்பா அம்மாட்ட சொன்னால் தான் அதுக்கு மேலே இனிஷியேட்டிவ் நடக்குமேன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்லும் போது நீங்கள் மேலும் மேலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணால் இதுக்கு மேலே வேறு அதிகமாக பிரச்சனை போச்சுன்னா அவங்ககிட்ட எப்படி சொல்ல தோணும் பொண்ணுங்க. சும்மா தூக்கி உங்கள் பொண்ணு மேலே பிளேமை போடாதீங்க. இது நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லலை, இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். எல்லோரும் ஸ்டோரி போகிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எல்லா பொண்ணுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்குமா? கிடைக்காது. நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேன், டெய்லி பார்க்குற நியூஸ்லேயே 3-4 கேஸ் கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி 3 வயசு குழந்தைய பண்ணிட்டாங்க, 5 வயசு கொஞ்சம் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுக்கும் யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இல்லை. நூற்றில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆகிறது தான். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஷுட் டேக் திஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் தேர் ஓன். இந்த விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா க்ரைம் ரேட் 0%ங்க நம்ம கண்ட்ரியில். கவர்மெண்ட் இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க வந்து இருக்கிற இனிஷியேட்டிவே வேறு மாதிரி இருக்கும். மக்களுக்காக இருந்த லீடர்ஸ்லாம் அழிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் காசுக்காகவும் பதவிக்காகவும் பவருக்காகவும் இருக்காங்க. நம்ம ஜஸ்டிஸ் வந்து நம்ம தான் கேட்டு வாங்குற மாதிரி நம்ம நிலைமை வந்துடுச்சு. நம்ம தான் கேட்டு வாங்கணும். உயிர் காப்பாத டாக்டருக்கு இந்த நிலைமைனா மற்ற கேர்ள்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். டாக்டர்ஸ்லாம் அந்த கடவுளுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தவங்க. ஏன்னா ஒரு உயிர் வந்து எவ்வளோ வேல்யூபிளான விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அந்த உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்க தான் டாக்டர்ஸ். டாக்டர்ஸே இப்போ காப்பாற்ற முடியலன்னா சத்தியமாக எனக்கு கேட்குற இந்த கேள்விக்கெலாம் எதுக்குமே பதில் இல்லை. ஹோப் யூஆர் அவேர் ஆஃப் வாட் வெஸ்ட் பெங்கால் சிஎம் செட். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பேசணும்னு நினச்சாங்க. இதை நான் அவங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஏங்க பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட்டுப்பா உங்களுக்கு, நான் வேணா 10 lakh காம்பன்சேஷன் அந்த பொண்ணு வீட்டுக்கு கொடுத்துட்றேன், இவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணால் அந்த செத்து பண்ண பொண்ணு திருப்பி ஏஞ்சி வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அவ்வளோதான் நம்ம அறிவு. இப்போ யாரும் வந்து இந்த பொண்ணுக்கு ப்ரொடக்ட் பண்ணலைங்க, இங்கே மொத்தமாக நடக்கிற இந்த மாதிரி ரேப் கேஸஸ் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு ஜஸ்டிஸ் இவங்க வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மக்கள் பனிஷ்மெண்ட்டை சிவியராக ஆக்குங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. நிறையா விஷயம் சீக்கிரம் இது மாதிரி ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு மட்டும் இந்தியாவில் இந்த மாதிரி ரேப் பண்ணல, டெய்லி நடந்துக்கு இந்த மாதிரி கேஸ் நிறைய எக்கச்சக்கமாக வருது, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணு சிஎம் தானே சொல்ல, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. பேன் பான் பிகாஸ் இட் மென்டலி அஃபெக்ட்ஸ் டீன் டு கமிட் சச் கிரைம். இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. ஆக்சுவலி இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஐ வில் எக்ஸ்பிளைன். டீன்ஸ் வந்து அதிகமாக அதுக்கு அடிக்ட் ஆக உங்களுக்கு வந்து பார்ஷியல் ப்ளஷர் ஒன்று வரும். அதாவது டோபமைன் ஒரு ஹார்மோன் தான் உங்கள் மைண்டில் சுரக்கும். இந்த டோபமைன் எப்போ தெரியுமா உங்களுக்கு சுரக்கும்? நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் டோபமைன் சுரக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கு, ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக டோபமைன் வந்து சுரக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டோபமைன் சுரக்குது. அதுதான் எப்படின்னா கஷ்டமே படாமல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடைக்குது, மென்டல் ப்ளஷர் கிடைக்குது. ஸோ அதுக்காக டீன்ஸ் இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. சொல்லலாம் இதெல்லாம் பேன் பண்ணுங்க, என்ன தான் இது சொன்னாலும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ அடுத்து வர சினிமாஸ், அடுத்து வர மூவிஸ் இருக்கட்டும், எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பான் தான் வந்து மெயின் பிஸ்னஸாகவே இருக்குது, இல்லை சைட் ஹசலாகவே இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு இது தப்பு இது கரெக்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் வந்துடும். இந்தியாவில் வந்து இந்த விஷயத்தை பேசுறதுக்கு எல்லா ஸ்கூலும் தயங்குறாங்க. அது பண்ணுறது நீங்கள் அட்டர் மிஸ்டேக்குங்க. அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இதை பற்றி பேசணும். இது எஜுகேஷனில் இது ஒரு விஷயமாக கொண்டு வரணும், மெயின் விஷயமாக கொண்டு வந்து பசங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும். இது தப்பு, நீங்கள் பண்ணு தப்பாக கரெக்டாக, அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது தப்பாக கரெக்டாக, எவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும் நம்மளன்னு சொல்லிட்டு. அண்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட். பசங்க அதுக்கப்புறமா கிளாரிட்டி வருவாங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே பண்ணும்போது பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இறங்கும்னா அடுத்த 50-60 வயசு அவங்க வாழ்கிற வரைக்கும் இந்த விஷயம் அவங்க மனசில் நிற்கும். ஃபாரின் கண்ட்ரிஸ், இந்தியாவில் நம்ம இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரணும். எஜுகேட் அபவுட் தோஸ் இஷ்யூஸ் இன் ஸ்கூல். சேம் இதே தான். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஸ்கூலில் பேசணும். இன்றைக்கி ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய க்ரைம். அண்ட் இந்த வேர்டெல்லாம் ஸ்கூலில் பேசுறதுக்கு ரொம்பவே இது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க டீச்சர்ஸ்லாம். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, பேசுங்க. அது எந்த வயசு பசங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, போய் பேசுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க ஒரு விக்டிமாக இருக்கக்கூடாது, இல்லை அவங்க ஒரு மர்டராக அவங்க ஒரு ரேபிஸ்ட்டாக மாறிடக்கூடாது. பசங்க வந்து வீட்டில் விட ஸ்கூலில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் டைமை வேல்யூபிளாக மாற்றுறது டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ டீச்சராக நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி மாதம் 100 நடக்குது பார்த்தீங்களா, 100 கேஸு.
அது 1000 கேஸை நடக்காமல் கம்மியாக்க முடியும். பசங்க கிட்ட பேசுனதுல தப்பு, அதெல்லாம் அவங்களும் ஒரு பொண்ணு, அவங்க அம்மா மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்க அக்கா மாதிரி அவங்க தங்கச்சி மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, எப்படிப்பா மனசு வருது, நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, பசங்க கிட்ட புரிஞ்சுப்பாங்க. தப்பாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பசங்க தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால தான் தப்பாக எடுத்துக்கிறாங்க. தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனா ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க? இல்லை நீங்கள் பேசணும். குட் டச் பேட் டச் சொல்லி தரத்துக்கு தயங்குறீங்க. Ban LGBTQ, create a new democracy and kick out all the snakes and gold diggers. Actually LGBTQ ஓகே, அதை பற்றி தனி வீடியோ மேக் பண்ணுறேன். ஐ ஹாவ் கண்டென்ட் வேல்யூ பாயிண்ட்ஸ் நிறையா வச்சுருக்கேன், அதை பற்றி பேசுகிறேன். ஸ்னேக்ஸ் அண்ட் கோல்ட் டிகர்ஸ் நம்ம கரெக்டாங்க, உண்மைங்க. இது நம்ம ஒரு நியூ கவர்மெண்ட்டை திருப்பி ஃபஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் வித் நியூ ரூல்ஸ், புதுசாக பனிஷ்மெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன க்ரைம் பண்ணினா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் திருப்பி அந்த க்ரைம் கமிட் பண்ணக்கூடாது. அவன் தப்பு பண்ணால் அவனுக்கு அந்த திருப்பி அந்த தப்பு அவன் பண்ண போகும்போது அவனுக்கு அந்த நரக வெளியே தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். தப்பு பண்ணும்போது நீ அடி வாங்கின ஞாபகம் இருக்கா, மாட்டினா நீ செத்துற மவனி, அந்த மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு க்ரூவலான பனிஷ்மெண்ட் இருக்கணும். டாக்டர் மௌமிதா கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 2 times போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களே இவன் மனுஷனாக மிருகமானு கேட்ட அளவுக்கு பண்ணாங்க. வீட்டில் பேசுங்க, பசங்க கிட்டே பேசுங்க, தப்பு இது கரெக்ட்னு புரிய வைங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் மெயினாக நீங்கள் ஸ்கூல்ஸில் பேசணும். வீட்டில் பேசுகிறது, ஸ்கூல்ஸில் நீங்கள் பேசுகிறது தான் பாயிண்ட்ஸ். ஒரு பையன் ஒரு தப்பான தாட்டில் இருக்கானா நீங்கள் ஸ்கூலில் பேசி தப்புடான்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கும் போது அவன் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குங்க. எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம இனிஷியேட்டிவ் தான் எல்லாம் நம்ம சொசைட்டி, ஃப்யூச்சர் சொசைட்டியே மாறும். ரீசெண்டாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் எனக்கு என்னோடய ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். யோ வேறு லெவல் கரேஜ் டு ஸ்பீக் திஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ, பை த வே ஃபைண்ட் சம் சொல்யூஷன் சச் தட் திஸ் டைப் ஆஃப் ஷிட் டசன்ட் ரிப்பீட். நான் சொல்கிறேங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி பாராட்டு இதில் ஒன்றும் இல்லைங்க, பாராட்டுறதெல்லாம் இது வந்து நான் பேசி ஆகணுங்க கம்பல்சரி. இந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஏதோ ஒரு எனக்கு மூஞ்சி தெரியாத முகம் தெரியாத எனக்கு யாரையும் தெரியாத ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்னா நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நடக்காதுன்னு என்ன நிச்சயங்க. இந்த மாதிரி செய்து இல்லையா வேறு ஒருத்தவங்க வீட்டு பிரச்சனைப்பா நம்ம ஏன்பா விட்டனால தான் இந்தியாவில் வந்து இப்போ பார்க்குற எல்லா இடத்துலையும் இவங்க அவங்க ரேப் பண்ணாங்க, அங்கே ரேப் பண்ணாங்க, இங்கே அப்யூஸ் அங்கே அப்யூஸ்ன்னு. அண்ட் ரீசனாக இது என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது தான் தெரியுது, இது வந்து சும்மா 100ல் 10 பொண்ணு நடக்கிறது இல்லைடா, இருக்கிற எல்லா பொண்ணு லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த மாதிரி அப்யூசிங் இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும், இல்லை மிஸ்பிஹேவ் பண்ண வர மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது வந்து ஒரு சம் பர்டிகுலர் ரீசன்ஸாக வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கும். நான் சொல்லிட்டேன், பேரண்ட்ஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க, நான் என்ன ரீசன் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வளர்க்குற மாதிரி விளக்கிட்டேன். நீங்கள் சேஞ்ச் ஆனால் தான் அவங்க பசங்க சேஞ்ச் ஆவாங்க, தைரியமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் குட் மெமரிஸ் ஒன்று பார்த்துருப்போம், அந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மெமரிஸ்னு ஒன்று இருக்குங்க. சத்தியமாக அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே என்ன பேச ஒன்றும் இல்லை, நான் பேச முடியல இதுக்கு மேலே என்னால். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.